வணக்கம் மக்களே. நாங்கள் நலம், நீங்கள் நலமா? இன்று நம்ம பாட்டி வைத்தியத்தில் எல்லோருக்கும் பயன்படுற ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இது மருந்தல்ல, மூட்டு வலியா முழங்கால் வலியா நம்ம வீட்டிலையே இருக்குது மருந்து. சில இலைகள், தண்ணீர், எண்ணெய் இதை வச்சு தயார் பண்ணி செய்கிறது. அது நமக்கு நிம்மதியையும் கொடுக்கும், நம்ம நோயையும் குணப்படுத்தும். சொல்கிறேன். முதல்ல நம்ம மூட்டுக்கல்ல வலியை உண்டாக்குறது என்னென்ன தெரியுமா? உடம்புல வாதம் அதிகரிக்கிறது, குளிர்ச்சியான உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, வயது அதிகமாக மூட்டுக்கல்ல இயற்கையாகவே சில சத்துக்கள் குறைஞ்சு வலிகளை உண்டு பண்ணும். அதற்கான பாட்டி வைத்தியத்தில் உள்ள மருந்தை சொல்கிறேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் 100 மில்லி எள்ளு எண்ணெய். எள்ளு எண்ணெய்னா என்ன தெரியுமா? நம்ம நல்லெண்ணெய்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதனோட வாதநாசினி இலைகள் அப்படின்னா என்ன தெரியுமா? வேப்பலை, முருங்கை இலை, நொச்சி இலை, சிறிது மஞ்சத்துண்டு இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அதை இறக்கி சூடு ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் மூட்டு வலி தைலம். இதை எப்படி உபயோகப்படுத்தணும் தெரியுமா? நைட்டு இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயை எடுத்து இளஞ்சூடாக்கி எங்கெங்கே வலிக்குதோ, எந்தெந்த மூட்டில் வலிக்குதோ, கழுத்தா, தோள்பட்டையா, இடுப்பா, காலா, முழங்கையா, முழங்காலா, எங்கெங்கே வலிக்குதோ அங்கே பூரா நல்ல இளஞ்சூட்டோட நல்லா தடவி மசாஜ் பண்ணி நல்லா விட்டுருங்க. இரத்த ஓட்டம் சீராகி வலி குறைஞ்சிரும். அதே சமயத்தில் சாப்பாட்டிலையும் கவனமாக இருக்கணும். வெள்ளை சக்கரை, குளிர்ச்சியான உணவுகள், புளிப்பு சம்பந்தமான உணவுகள் இதையெல்லாம் தவிர்த்திடணும். டெய்லி சுக்கு, இஞ்சி, மஞ்சள், துளசி இதையெல்லாம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு டெய்லி ஒவ்வொரு டம்ளர் குடிச்சுக்கிட்டே வாங்க. அந்த வலியெல்லாம் பறந்தே போயிடும். செஞ்சு பார்க்குறீங்களா? மிக பழமையான பாட்டி வைத்தியத்தில் நொச்சி இலச்சாறு வாதவாசின்னு சொல்லுவாங்க. அதாவது வாதம் விலகி உடம்பு ஒளிரும். இன்னும் ஒரு சின்ன வைத்தியம் சொல்கிறேன். கடுகு எண்ணெய், சுக்கு பொடி, வெத்தலைச்சாறு இது 3ஐயும் கலந்து முழங்காலில் தடவுனீங்கன்னா உடனே நிம்மதி உடனே கேட்கும். அது மட்டும் இல்லை, முழங்காலில் வீக்கம் இருக்கா? முருங்கை இலையை காம்போடு சேர்த்து சூப்பு வச்சு சாப்பிடுங்க. அதில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வலுப்பெற்று வலிகளும் குறையும். செஞ்சு பாருங்களேன். இப்படி தினமும் சிறிய கவனம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மூட்டுக்கள் வலி இல்லாமல் நம்மளை வாழ விடும். பாட்டி வைத்தியம்னா பழமையானதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கும் அதுதான் இயற்கையான வைத்தியம். என்ன மக்களே, நம்ம உடம்பு நமக்கு பொக்கிஷம். அதை பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு தானே. செஞ்சு பாருங்க மக்களே. இன்னொரு நாளைக்கு வேறொன்று சொல்லுறேன் பாட்டி வைத்தியத்தில். மக்களே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.